And we have the heroine here, Indiraja. Heroine இல்லங்க. நான் ஒரு ஜாலியான கேரக்டர் படத்துல. Thank you. அந்த ஜாலியான கேரக்டர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன ஜாலியான கேரக்டர் இது? இந்த படத்துல வந்து ஹீரோவும் கிடையாது ஹீரோயின் கிடையாது. ஸோ நாய் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய லீட் வந்து எஸ்எஸ்சி அப்பா பண்றாரு. ஸோ அவர் கூட வந்து ஜாலியா கூடவே ஒரு அவர் எப்படி வந்து உண்மையான டாக் இருக்கு அவர் கூட வந்து சுத்துற ஒரு செல்ல நாய்க்குட்டி மாதிரி அவர் கூட நான் இருப்பேன். நீங்க நரேட் பண்ணும்போது எப்படி நரேட் பண்ணீங்கன்றதே ரொம்ப கியூரியஸா இருக்கு. தமிழ் தெரியாம எப்படி இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா நான் எந்த கம்பெனிக்கு போய் யாருக்கிட்ட கதை சொல்லணும் கூட ஏன்னா கதை பாயிண்ட்னா ஒரு நாய் மனுஷன் மீத கேஸ் போட்டு அது கோர்ட்டுக்கு போகுது இதுதான் லைனு. அப்படியா நீ வெளியே போடா அந்த லைன் சொல்லனா நீ வெளியே போடா சார் நான் கதை சொல்றேன் சார் சொல்லப்பா சார் நான் நெல்லூர் நினைச்சு வந்துட்டேன் சார் என் பேர் நிதின் இதான் கதை நடு இல்லை சார் அப்போ கதை சொல்ல யாரு சொல்றது. ஒரு விஷயம் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம்னா இந்த படத்துல அவர் நரேஷனா இருக்கட்டும் இல்லை இந்த படம் வகையில நீங்க வந்து எப்படி நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்வீங்க? நாய் கோர்ட்டுக்கு போகுது தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக சாட்சி சொல்ல வேண்டியது யாரு? நாய் தான். எப்படி அந்த சாட்சியை சொல்றது? இவ்வளவு கேள்விகள் அந்த ஒரு லைன்ல எனக்கு. சிங்கமர நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூரன் படக்குழுவினரோட இருக்கோம் அண்ட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ லெட்ஸ் மீட் அவர் வெரி ஓல்ட் அண்ட் டியர் எஸ்ஏசி சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். அண்ட் வி ஹேவ் தி டைரக்டர் ஹியர் நிதின். வணக்கம். வணக்கம். அண்ட் வி ஹேவ் தி ஹீரோயின் ஹியர் இந்திரஜா. ஹீரோயின் இல்லங்க. நான் ஒரு ஜாலியான கேரக்டர் படத்துல. Thank you. அந்த ஜாலியான கேரக்டர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன ஜாலியான கேரக்டர் இது? இந்த படத்துல வந்து ஹீரோவும் கிடையாது ஹீரோயின் கிடையாது. ஸோ நாய் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய லீட் வந்து எஸ்எஸ்சி அப்பா பண்றாரு. ஸோ அவர் கூட வந்து ஜாலியா கூடவே அவர் எப்படி வந்து உண்மையான டாக் இருக்கு அவர் கூட வந்து சுத்துற ஒரு செல்ல நாய்க்குட்டி மாதிரி அவர் கூட நான் இருப்பேன். ஸோ ஒரு அழகான கேரக்டர், ஒரு லவ்லி கேரக்டர். ஸோ வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். ஓகே, வெரி நைஸ், சூப்பர். சார், கூரன் எதனால் கூரன் எப்படி தோன்றுச்சு? கூரன் இந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னா நாய். அந்த நாய் பேர்லயே டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சோம். இப்போ நாய் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கும், டாக்னு சொன்னால் ரொம்ப காமனாக இருக்கும். யூனிக்காக ஏதாவது டாக்கு என்ன பேர் இருக்கு? பழைய இதிகாசங்களில் இலக்கியத்தில் டாக் என்னென்ன பேர் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது கூரன்னு ஒரு பேர் இருக்கு நாய். ஓகே, சரி அந்த பேரை வைப்போம், சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு, கூர்மையான ஒரு அப்படின்னு ஒரு மீனிங் அதுக்குள்ளே இருக்கு. ஓகே, அதனால் இந்த நாய் ஹீரோ, அந்த ஹீரோ பேரையே வச்சிட்டோம் கூரன். நைஸ், சூப்பர். சார், எப்படி சார் இந்த கதை எப்படி வந்து இது வந்து உருவாச்சு சார்? எப்படி உருவாச்சு அப்படின்றது டைரக்டர் தான் கேட்கணும். டைரக்டர் வந்து நிறைய தமிழ் அவர் பேச முடியலன்னு சொன்னாரு, அதனால சரி நீங்க கேளுங்க. வாட் வாஸ் தி क्वेश्चन? அவர் இங்கிலீஷ் தமிழ் கலந்து அடிப்பார். கலந்து அடிக்க ரெடியா இருக்காரு. ஓகே, so how did this all conceptualized? This concept actually ஒரு மனுஷனுக்கு எதனா ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போவார். ஆனால் ஒரு அனிமலுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எங்கே போகணும்? அதுக்கு வாயில் எது? ஸோ அது வாயில ஜீவன் எப்படி போராட்டி அது நியாயத்துக்காக போராடுதான் நான் எனக்கு தோணுது கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் அண்ட் ஆல்சோ மனுஷ உயிரும் அனிமல் உயிரும் அந்த நாய் உயிரும் ஒன்று தான் எனக்கு ஒரு அந்த கான்செப்ட் வந்து வந்துச்சுன்னா இந்த கான்செப்ட். ஸோ அது கான்செப்ட் நான் சாருக்கு நரேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் விக்கிக்கு சார் நரேட் பண்ணேன், ப்ரொடியூசர் விக்கி. இந்த விக்கி டேக்கன் டு பி த எஸ்எஸ்சி சார் அண்ட் ஐ நரேட்டட் டு எஸ்எஸ்சி சார். தட் இஸ் எ வெரி குட் ஸ்டோரி. கேன் இட் சொல்லுமா சார்? ஆக்சுவலி நான் ஆந்திரா இருந்து வந்துச்சு, எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. இதெல்லாம் நான் கேட்கணும். நீங்க நரேட் பண்ணும்போது எப்படி நரேட் பண்ணீங்கன்றதே ரொம்ப கியூரியஸா இருக்கு. தமிழ் தெரியணும், இல்லன்னா அது பவரே உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும், கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். வேர்ட்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. தமிழ் தெரியாம எப்படி சார் நீங்க தெலுங்கு பேசுறீங்க? நான் சொல்றேன். சூப்பர். அப்ப அவரு தெலுங்குல பேசும்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி? இல்ல, நான் அது கூட நானே சொல்றேன். நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டான கதை. ஆனா உனக்கு புரியாதா புரியும் தெரியுது, பட் ஐ வில் ட்ரை டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் ஆந்திரால నుంచి ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு வந்துச்சு தமிழ்நாடு. அது ஒரு நாய் கதை, யா கதை கூட ஒரு நாய் கதை தானே. ஸ்கிரிப்ட் வச்சு
தெரியும் நான் போயிட்டு எல்லாருக்கும் நரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் நம்ம ப்ரொடியூசர் விக்கி கிட்ட நான் கதை சொல்லிட்டாச்சு. அவரு ஒத்துக்கினார், ஒரு நல்ல கான்செப்டு. ஆனால் அவரு என்ன சொன்னார், இந்த கதைக்கு எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படி சொல்லிட்டாச்சு. ஏன்னா இது கதை மெயினாக நாய் தான் லீடு, நாய் சுற்றுன கேரக்டர்ஸ் தான் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ அப்போ ஓகே நீங்கள் ஹைதராபாத் போங்க, நான் கால் பண்ணிட்டேன் சொல்லிட்டாரு. நான் போயிட்டேன். திடீர்னு ஒன் டைம் கால் பண்ணிட்டேன், விக்கி நீ சென்னை வாங்க ஆனது. ஸோ எனக்கு ஆர்டிஸ்ட் ரெடியானாரு. நான் எங்கே வாங்கினேன். ஸோ நான் கோயம்பேட்டில் நான் கெட் ஆன் த பஸ் அண்ட் வேர் ஷுட் ஐ கம். திடீர்னு சாலிகிராம் விஜய் வீடு. நான் ப்ராங்க் பண்ணுறாங்க, டோன்ட் மேக் மீ ப்ராங்க். இல்லையா நீங்கள் வாங்க ஆனது. சரி நான் கேப் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் பார்த்துட்டேன் ஒரு பிக் பேலஸ் விஜய் ఓపెనింగ్లో ஒரு విజయ్ శోభ అని స్టోన్ మీద వెళ్తాச்சு, రాక్ మీద వెళ్తాச்சு. హార్ట్ అటాక్, ఫస్ట్ హార్ట్ అటాక్. உண்மையா சார், இது உண்மைதான் சார், உண்மை நீங்கள் உள்ளவாயா, நீங்கள் வாங்க. சரி ஓகே நான் போயிட்டேன். சரி உள்ள நான் விக்கிட்ட பேசிட்டேன். சார் யார்த்த நரேட் பண்ணோம், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. விஜய் வீடுனாரு, எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஹார்ட் கீழே மேலே போயிட்டாச்சு. சரி அப்படி உள்ள ஒரு ஆள் இருக்கு, அந்த ஆளுக்கு நீ கதை சொல்லுங்க, இவர் ஓகே சொன்னார்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாரு. ஓ வெரி பிக் டாஸ்க்கு. சரி நான் உள்ளே போயிட்டேன். டோர் ஓப்பன் பண்ணேன், எஸ்எஸ்சி சார், செகண்ட் ஹார்ட் அட்டாக். அவர் ஒரு சிங்கம் மாதிரி இப்படி கூச்சோன்னு போங்கப்பா சொல்லிட்டாரு. அப்படியே எனக்கு ஒரு ஹார்ட் ஆல்ரெடி கீழே மேலே போயிட்டாச்சு. செகண்ட் நான் போயிட்டேன். கரெக்டாக இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, நான் எந்த கம்பெனிக்கு போய் யாருக்கிட்ட கதை சொல்லணும்னா கூட ஏன்னா கதை பாயிண்ட்னா ஒரு நாய் மனுஷன் மீத கேஸ் போட்டு அது கோர்ட்டுக்கு போகுது, இதுதான் லைன். அப்படியா நீ வெளியே போடா, அந்த லைன் சொல்லனா நீ வெளியே போடா. யாருமே எனக்கு மதிக்க கூட இல்லை. அப்போ எனக்கு ஆல்ரெடி அது மைண்ட்ல இருக்கு. ஓகே இது கூட அப்படிதானே, ஆனால் ரெடியா இருக்க மாட்டேன். சார் நான் நெல்லூர் నుంచి சார் நான் கதை சொல்றேன் சார். சொல்லப்பா சார் நான் நெல்லூர் నుంచి வந்துட்டேன் சார், என் பேர் நிதின், இதான் கதை ஆனாடு. இல்லை சார் அப்போ கதை சொல்ல ஆனாடு சார் சொல்றது அகைன் சார். ஓகே நான் சொல்கிறேன் சார். டென்ஷன், ஒரு நாய் மனுஷன் மேலே கேஸ் போட்டு அது கோர்ட்டுக்கு போவோம் சார் நியாயத்துக்காக. நான் அப்படி ஒரு வெள்ள அடிச்சார் சீரியஸாக. சார் சுமேஷ் சார் ஆள் வேண்டாம் சார், நானே போடுறேன் சார், லோன் கிறிஸ்டி அவார்டு சார். நான் இல்லையா நீ வரப்பேன், ஒரு ஆந்திரா నుంచి வந்துட்ட, ஒரு டியோ ஆட்டோ கொடுங்கப்பா பாவம். ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கா சார். நான் பேஸ் பதிஞ்சிருச்சு. நான் போட்டு ஓகே இந்த கம்பெனியில எனக்கு மரியாதை கொடுத்தாரு, அட்லீஸ்ட் தனியாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் நரேட் பண்ணேன் அந்த லைன் என்னன்னா, சார் எஸ்எஸ்சி சார் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், லெஜெண்டரி டைரக்டர். He made all over role pan India direct actually. He made all languagesలో డైరెక్ట్ பண்ணிட்டாச்சு. என்ன மெகாஸ்டார் வச்சு கூட 3 படம் பண்ணிட்டாச்சு, ஆல்மோஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் தெலுங்கு பண்ணிட்டாச்சு. ஸோ அதுக்கு தெலுங்கு சார் தெரியும், ஆனால் அப்படி மறந்தாரு. ஆனால் ரொம்ப இங்கே பேசும், ஈட் செல்ஃப் டீச்சர் மீ தமிழ். அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் திடீர்னு தெலுங்குல பேசிட்டேன், கதையெல்லாம் சொல்லிட்டாச்சு. சார் உனக்கு புரியுதா சார், நீ చెప్పండి சார். ஓ சார் எனக்கு அப்போ கரெக்டாக தெரியாது. அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணால் சாருக்கு ரொம்ப தெரியும் தெலுங்கு. அதுக்கப்புறம் சார் ஃபுல் கதை நான் நரேட் பண்ணாச்சு. சார் ஏன்னா ஆக்டருக்கு கதை சொல்லிட்டு நம்ம ஆக்செப்ட் பண்ணிட்டு மேட்டர் இல்லை. ஆனா ஒரு டைரக்டர், ஒரு லெஜெண்டரி டைரக்டர், அவர் சும்மா சாட்டிஸ்ஃபை ஆகாரு. என்னோட கதை நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு டிசிஷன் பண்ணி ஃபைனலாக ஒத்துக்கினாரு ஒரு டைரக்டர். அப்படிதான் அவ்வளோ கஷ்டப்படி சார்னி நான் இந்த கேரக்டர் வச்சு என்ன சொன்னார்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் வச்சு நான் பண்ணுறேன். ஆனால் ஒரு நாள் மட்டும் இல்லை, இது 3 days நரேஷன் போயிட்டாச்சு. டே பை டே சார் ஈஸியாக அந்த அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கல. நம்ம பேசும் அப்புறம் he gives so many techniques to me and அந்த ஸ்டெப்ஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாச்சு. சூப்பர் சார். இப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டாரு சார், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். அவர் வந்த உடனே அந்த கதை சொன்ன உடனே நீங்கள் என்ன நினைச்சீங்க, என்ன தோணுச்சு உங்களுக்கு, எதனால் நீங்கள் செய்யலீங்க? எனக்கு இப்போ வர இளைஞர்கள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு.
அருமை. ஏதோ புதுசாக வர்றாங்க, புது எண்ணங்களோட வராங்க, புது தாட்டோட வராங்க, ஏதோ புதுசாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களுக்கு ஒரு மரியாதை அந்த இதில் தான் உட்காந்தேன். பட் இதை எதிர்பார்க்கல. அவர் சொன்னார்ல, ஒரு நாய் மனுஷன் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போகுது. இதுதான் இந்த லைனை தான் முதல்ல கேட்டேன். இந்த லைனை கேட்ட உடனே எனக்கு புதுசாக இருந்துச்சு. இத்தனை படம் பண்ணியிருக்கேன், இத்தனை படம் நடிச்சிருக்கேன், இத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் இப்படி ஒரு புதுசான ஒரு விஷயத்த நான் கேட்குறேன் இத்தனை வருஷத்தில். எனக்கு அந்த லைனே புதுசாக இருந்ததுனால தான் ஃபுல்லாக நேரேட் பண்ண சொன்னேன். நேரேட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து சுத்தமாக தமிழ் தெரியாது. அதனால் டைம் எடுத்துக்கலாம், தமிழ் கற்றுக்கலாம். ஒரு தமிழ் படம் பண்ணுறீங்க, தமிழ் படம் ஜெயிக்கணும்னா லாங்குவேஜ் தெரியணும், கொஞ்சமாக தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே தெரியும், பேசுறதுக்கு இல்லைன்னா. அதனால் நீங்கள் அப்படி கதையை டெவலப் பண்ணும்போதே தமிழையும் டெவலப் பண்ணிங்க அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் டிஸ்கஷனுக்கு டைம் எடுத்துக்கிட்டோம். நல்ல டைம் எடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணி இதுக்கு இடையில தமிழ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்களோடையே பேசி இந்த இப்போ பேசுகிற தமிழ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் பண்ணேன். நைஸ் சார். சார், ஒரு விஷயம் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம்னா இந்த படத்தில் அவர் நரேஷனாக இருக்கட்டும் இல்லை இந்த படம் வகையில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்வீங்க, அதாவது இது எனக்கு செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, இது மாதிரி நான் வந்து ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் இல்லை இல்லை அந்த நாய் அது ஓகே சார். நீங்கள் நடிக்கும் போதும் சரி, அந்த கதை வந்து நீங்கள் பண்ணும்போதும் சரி, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அது நான் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனது பண்ணும்போது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அதுதான் அந்த திருப்பி சொல்கிறோம், நாய் கோர்ட்டுக்கு போகுது தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக. அப்போ எனக்கு என்ன அதுக்குள்ள 1008 கேள்வி இருந்துச்சு. கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அது பேசினா தானே கேஸ் மூவ் ஆகும். அது பேசினா தானே ஒரு லாயராக வந்து நான் அதுக்காக பார்த்தா முடியும். கரெக்ட். அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நம்ம என்னத்தை போய் கோர்ட்டில் நிற்கிறது? எதை சாட்சியா எதை ஆதாரமா எதை காமிக்கிறது? சாட்சி சொல்ல வேண்டியது யாரு? நாய் தான். எப்படி அந்த சாட்சியை சொல்லும்? இவ்வளவு கேள்விகள் அந்த ஒரு லைன்ல வந்துச்சு. அங்கேயே இந்த கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம். நிச்சயமா அந்த 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 கட்டத்துல படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அந்த கேள்வி இத்தனை கேள்வி இல்லை. இப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி அது சாத்தியம், எப்படி இது சாத்தியம், எப்படி இது கோர்ட்டு ஒத்துப்பாங்க, எப்படி இதை வந்து அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க, இதெல்லாம் தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா ட்ரெய்லர் கீழே? அதுல வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு கமெண்ட் காமிக்கிறவர்கள் நீங்களே வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. பட் ஆனா இது என்னன்னா, சன் ரிட்டையர்ட் இன் சினிமா பட் டாட் ரீஎன்ட்ரி இன் சினிமா. நல்லா இருக்குல்ல? அது எவ்வளவு அழகா ரசிச்சு போட்டிருக்காங்க பாருங்களேன். அது அந்த டைலாக், இது டைலாக் எல்லாரும் நிறைய பேர் போட்டிருக்காங்க சார். அதை நான் நாயா பார்க்கல, ஒரு தாயா பார்க்கல சார். அது என்ன, அது எப்படி நீங்க அதை வந்து எழுதிருக்கீங்க கரெக்டா? இந்த எழுத்தை பத்தி சொல்லுங்க சார். எழுத்து ஸ்கிரீன் பிளே அவர் கொஞ்சம் சொன்ன கதை எனக்கு தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும். ஆமா இல்லையா? அதை 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 சிதைக்காம நம்ம எப்படி வந்து தமிழாக்கம் பண்ண முடியும்? அப்படி தெலுங்குல அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த ஜூஸ் போகாம தமிழா அதை நம்ம சொல்லணும் இல்லையா? டிரான்ஸ்லேஷனாக இருக்கணும், சாராம்சம் வந்து அப்படியே இருக்கணும். அது தமிழ் மக்களுக்கு ஈஸியாக புரியணும், தமிழ் ஆடியன்ஸுக்கு ஈஸியாக புரியணும். அப்படி அடுத்தது நான் பண்ண கேரக்டர், அதாவது எத்தனையோ படங்கள் பண்ணிட்டேன். கோர்ட் ட்ராமா நிறையா பண்ணேன். அது வந்து பாதிக்கப்பட்டவன் ஒரு மனுஷனாக இருப்பான். அந்த மனுஷன் வந்து தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இல்லை ஒரு நியாயமான கோர்ட்டுக்கு வந்துட்டான், அவன் மேலே பழி போட்டுட்டாங்க, அவன் இல்லை தப்பு பண்ணலன்னு ஆர்கியூ பண்ணி அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். இப்படி தான் நான் படங்கள் பண்ணேன். ஒரு வாய் பேசாத ஒரு நாய், அந்த நாய்க்கு நான் லாயர்.
அதே ஒரு இடத்துல ஜட்ஜு வந்து ஒய்ஜி மகேந்திரன் சார் அவர் கேட்பார் இந்த நாயை பார்த்து, இது உங்கள் கிளையண்ட், ஆமாம், இதுக்கு நீங்கள் லாயர், ஆமாம், இதுக்கு நான் ஜட்ஜு, இது ஒரு கேஸுன்னு வந்திருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்பாரு ஆரம்பத்தில். இது ஒரு கேஸ் நினைச்சிட்டு வந்திருக்கேன், அவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாரு. அதே ஜட்ஜு வந்து கிளைமேக்ஸ்ல சொல்லுவாரு, நான் இந்த கேஸை வந்து ஒரு சாதாரணமாக நினைச்சேன், ஆனா எண்டில் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் படம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சாதாரண நாய்க்கு கேஸ் எடுக்கிறாங்களேன்னு ஆரம்பிச்சா எண்டில் இதே இம்பாக்டா அந்த படம் பார்க்குறவங்களுக்கு தோணும். அப்படியே அந்த கதை கலந்து இருக்கும், அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி இருந்திருக்கும். சூப்பர். சரி, இப்போ 777 சார்லியோட செகண்ட் பார்ட்டா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு, பாத்தீங்களா? அதுல வந்து ஒரு ஹீரோ இருந்தார். அதுதான் இல்ல சும்மா சொல்றேன், அதாவது அந்த அளவுக்கு வந்து மக்கள் அதை அவ்வளோ பார்த்துருக்காங்க. அதையும் அந்த படத்துல அதுல ஹீரோ இருந்தது, நாய் கூட இருந்தது. அப்படி நிறைய படங்கள் இருக்கு. கரெக்ட் இல்லையா? கரெக்ட். ஒரு எடுத்தாங்க. ஆமா, அதுவும் ஒரு அனிமல் மாறிட்டாங்க. ஆமா, இருந்துச்சு. ஆனா அது ஒரு மறுபிறவின்னு வரும்போது ஒரு ஹீரோ இல்லை. எஸ், இதுல ஹீரோவே இல்லை, அதுதான் ஹீரோ, இந்த நாய் தான் ஹீரோ. ஓகே. இந்த நாயை தவிர இப்போ நான் ஒரு கேரக்டர் பண்றேன், இவங்க ஒரு கேரக்டர் பண்றாங்க, ஒய்ஜி மகேந்திரா ஒரு கேரக்டர் பண்றாரு, பாலாஜி சக்தி இவ்வளவுதான், 4 பேர் தான் இந்த நாய், 4 கதாபாத்திரம். அதனால ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணணும், ஹியூமர் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும், சென்டிமெண்ட் பண்ணணும், எமோஷன் பண்ணணும், அது அத்தனையும் நாய் பண்ணணும். சார், இந்த நாயை வந்து அதாவது நீங்க ட்ரெயின் பண்ணிருப்பீங்க இல்லை, எப்படி அதை ட்ரெயின் பண்ணீங்க? அது ட்ரெயின் பண்ணது நாங்கள் இல்லை, சந்துன்னு சொல்லிட்டு அந்த டாக் ட்ரெயினர் நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறோம், சொல்லிட்டாரு. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி அதை ட்ரெயின் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டாரு. அதுதான் கேட்குறேன். ஷூட்டிங் முன்னாடியே டைம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ண வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தார். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் செட்டில். அப்படிங்களா? ஓகே. ஓகே, இந்திரஜா நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து எஸ்எஸ்சி சார் கிட்ட இருந்து நீங்க ரொம்ப வியந்து பார்த்த சில விஷயங்கள். சில விஷயங்கள் இல்லை, பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட நான் மோஸ்ட்டாக அட்மையர் பண்ணுற விஷயம் என்னென்னா அவர் பேச்சு திறமை. அது எப்பயுமே சார்கிட்ட வந்து பேசும்போது அது கிராஸ்பிங் பவர் வந்துட்டே இருக்கும். இதை தாண்டி டெடிகேஷன், பர்ஃபெக்ஷன், பங்க்சுவாலிட்டி, த லவ் ஃபார் சினிமா ஹியர்ஸில் இந்த 4 விஷயங்கள் வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து இப்போ நானே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன், ஒரு 3-4 நாள் போச்சோன்னா கம்ஃபர்ட் ஜோன் ஆகிடும். சரி, ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக போகலாம், நம்ம செட்டு தானே அப்படின்ற ஒரு லெத்தாச்சிக் பண்ணோம். ஆனால் சார் என்றைக்குமே வந்து அவர் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போது அதோட முதல் நாள் ஒவ்வொரு ஷாட் வைக்கும் போதும் என்னோட முதல் ஷாட்டை நினச்சி தான் அவர் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன், அந்த ஒரு டெடிகேஷன் ஹேஸில் டுவர்ட்ஸ் த சினிமா. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன் டைம் பங்க்சுவலாக இது இப்படி தான் நடக்கணும்னா இது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒரு இம்மியால் கூட அந்த மாற்றங்கள் இருக்காது, ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார். அண்ட் வந்து ஆக்டராக நான் இந்த படத்தில் வந்து நான் இல்லைப்பா, எனக்கு நான் அவரோட டெடிகேஷனை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு ஷூட்டில். ஸோ என்னோட காஸ்டியூம் கரெக்ஷன் கொஞ்சம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்னால. ஸோ செட் ஆகலை கொஞ்சம்ன்றப்போ சரி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. பட் ஆனால் அன்றைக்கி ஈவினிங் நான் வந்து நானும் மாமாவும் வந்து பர்ச்சேஸ்க்கு போகிறோம். ஸோ இப்போ ஆப்போசிட்டில் சார் வந்துட்டு இருக்காங்க கொடைக்கானலில். எதுக்கு சார் வராது இந்த டைம்லனா மணி 8:30, ஏன்னா 6 மணிக்கு மேலேயே செம்ம குளிர். நான் எனக்கு வந்து சரி அர்ஜென்ட்டாக வாங்கணும் அப்படின்றதுனால நான் போனேன். 8:30 மணி ஆயிடுச்சு, இவர் 8:30 மணிக்கு இப்படி குளிரில் நடந்து வந்துட்டு இருக்காருன்னு பின்னாடி ஃபுல் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. சார் என்ன சார் நீங்கள் இங்கே அப்படின்னோடனே வா 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 உனக்காக தான் நான் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் இங்கே. ஸோ வந்து உனக்கு எனக்கு காலை சரியில்லை இல்லை, அதனால் நாளைக்கு ஷூட்டுக்கு வேணுன்றதுனால சரி வா உன்னை வச்சு மெஷர்மெண்ட் பார்க்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்து காமிக் சொல்லி ட்ரையல் பார்த்தேன். பார்த்துட்டு சார் சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு காலையில் கேமரா முன்னாடி இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு காமிக்கிறோம், ஓகேன்னா தான் ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னா. அதே மாதிரி நாளைக்கு காலையில் வந்து நான் வந்து கேமரா முன்னாடி போட்டு நின்னதுக்கப்புறம் ஓகே சார் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட். அந்த டெடிகேஷன் இருக்குல்ல, நான் ஒரு ஆக்டர், இந்த படத்தில் ஜாலியாக சம்பளம் வாங்கினேன், ஜாலியாக கொடைக்கானல் வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், ஷூட் போனேன் அப்படின்னு அது எதுவுமே இல்லாமல் டிரெக்டருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு தமிழ் வராதுன்றதுனால கொஞ்சம் டெபியூன்றதுனால அந்த ஒரு ஸ்ட்ரெத்தை சார் எடுத்தார்ல, அது வந்து நான் அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம். அண்ட் லவ் ஃபார் சினிமா. ஏன்னா சாருக்கு வந்து இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன், சாருக்கு வந்து 102 டிகிரி ஃபீவர் செம்ம
குளிர் எங்க எல்லாருமே ரன்னிங் நோஸ். எனக்கு நிதின் ப்ரோக்கு கூட அந்த நிறைய பேருக்கு எல்லாருமே ஃபீவர், இவருக்கும் ஃபீவர். ஸோ நாங்கள் என்ன சொன்னோம்னா சார்கிட்ட, சாருக்கு டாக்டருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணதுன்னா கம்பல்சரி 3 days ரெஸ்ட் எடுக்கணும் மேக்ஸிமம். ஏன்னா அந்த சாரோட பாடி கண்டிஷன் அப்படி இருக்கு. ஸோ 3 days நீங்கள் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும் ஃபீவர் அப்படின்னாங்க. இல்லை முடியாது அப்படின்னு சார் திருப்பி திட்டி விட்டார். அப்புறம் திருப்பி 2 days அட்லீஸ்ட் 2 days சார் ப்ளீஸ் சார் முடியாது அப்படின்னு ஒரு வெளில ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு, என்ன உங்க சார் வந்து 2 நாள் ரெஸ்ட் எடுக்க போறாங்க, எடுக்க வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு உடனே சார் போயிட்டு கடைசியா டாக்டர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 day பார்த்து நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு. அந்த 1 dayவும் என்னன்னா எல்லாருக்கும் வந்து எடுக்கல. அவரு என்னன்னா ஒரு 11 o'clock 12 o'clock மேலே இந்த வந்து கொஞ்சம் வெயில் ஏறும்ல, அப்ப போய் நான் ஷார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாரு. லீவ் எடுக்கல. ஆனா 1 or 2 degree எப்படி நாங்க ஹேண்டில் பண்ண போறோம் சார்ன்ற பயம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு என்ன ஷார்ட்லன்னா அருவியில இறங்கி அவர் வந்து ஷூட் பண்ணணும். எனக்கும் ஃபீவர், எனக்கு ஃபீவர். நாங்க எங்களால இறங்க முடியும், ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனா சார் அதெல்லாம் பொருட்படுத்தாம அவர் வந்து அருவியில இறங்கி ஷார்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டார். சார் என்ன சார் அப்படின்னு உடனே எனக்கு என்னால் ஒரு 75 to 100 பேரை நான் காக்க வைக்க முடியாது, ப்ரொடியூசருக்கு நான் நஷ்டம் கொடுக்க வைக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை நான் ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு எந்த ஒரு ஆக்டர் கிட்டையும் இல்லை ஒரு டிரெக்டர் கிட்டையும் அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. என்ன சொல்றது, இன்னும் பிரம்மாண்டமா பண்றேன் ஒரு ப்ரொடியூசருக்கு இன்னும் ஒரு கஷ்டமோ அட்லாஸ்ட் அவுட்புட்டா பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. பட் பெயின் அந்த ஷூட் டைம்ல இருக்கும்ல, அது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனால் சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் வந்து பயங்கரமா கத்துக்கிட்டேன். அண்ட் வந்து அந்த லவ் இருக்குல்ல, நான் சினிமாக்காக அது பண்ணணும் அப்படின்றது சற்று கத்துக்கிட்டேன். ஏன்னா ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃபீவர்ல இருந்தப்போ ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 16 வயசு பையன் வந்து அவருக்குள்ள நான் சொன்னேன், சார் எங்க சார் போச்சு 1 or 2 degree எல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் ஆக்ஷன் சொன்னா எனக்கு எல்லாமே போயிடுமா அப்படின்னு. உண்மையிலே அவர் நடிக்கும் போது அவர் பாடி நாங்க தொட்டு பாக்குறோம், அவ்வளவு ஹாட் இல்ல, அந்த ஒரு ஃபீவரிஷான டோனே இல்லை. அவர் வந்து ரொம்ப கேஷுவலா இருந்தார். ஸோ அதான் சினிமா வந்து அவரை எவ்வளவு வந்து நேசிக்குது. கரெக்டா, அது ஒரு விஷயம் இருக்கு. இவருக்கு சினிமா நேசிக்கிறது தனி, சினிமா அவர் ரொம்ப நேசிக்குது. வெரி நைஸ். நீங்க சொல்லும் போது இந்த வீடியோ நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து அப்படியே அந்த சந்திரமுகி நுழைஞ்சு ஏன்னா நான் வந்து அதான் நான் அப்ரிஷியேட் பண்ணேன். இடையில மூச்சு விட்டுக்கோங்க. எப்படி அவங்க சொல்றாங்க பாத்தீங்க சார், அந்த அளவுக்கு உங்களை அவங்க நேசிச்சிருக்காங்க சார், அந்த அளவுக்கு உங்களை அவ்வளவு ரசிச்சிருக்காங்க. உங்க வெற்றி வந்து கண்டிப்பா அதாவது இங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். எங்க தமிழகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்தவரே வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்திருக்கீங்க, கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி பெறும் அண்ட் வெற்றி பெற வைப்பாங்க தமிழ் மக்கள். கண்டிப்பா சார், மக்கள் மாத்துவாங்க, கண்டிப்பா மாத்தி காட்டலாம் சார். நன்றி சார், மிக்க நன்றி.